நீட் தேர்வை ரத்து செய்ய என்றும் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 4 பேர் 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஜீவா, மோகன், தனசேகர் மற்றும் ரவி ஆகிய 4 பேர் 11வது நாளாக தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து பேசிய அரியலூர் மாணவி அனிதாவின் சகோதரர் மணிரத்னம், தமிழக அரசு அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் வரை நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு எங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா அரசு கிட்ட, மாநில அரசு கிட்ட நாங்கள் முன்வைத்த 2 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை அவங்க நிறைவேற்றி எங்களுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்மானம் மசோதாவாக மாறி குடியரசுத் தலைவருக்கு போகும் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த சட்டசபை விவாதங்கள்லேருந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அனைத்து கட்சிகளும் நீட்டுங்கிற விவாதத்தில் ஒன்றிணைகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி விவாதங்கள் முழுக்க இருந்துச்சு. அதை அந்த அனைத்து கட்சியும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆளும் அரசாங்கம் ரொம்ப தெளிவாகவே இன்றைக்கி பேசியிருக்காங்க. உண்மையிலுமே அவர்களுக்கு நன்றியும் எங்களோட மகிழ்ச்சியும் சொல்லிட்டு. 2வது கோரிக்கையாக பார்த்திங்கன்னா, நாங்கள் போராடுறதுக்கு அறவழியில் போராடுறதுக்கு ஒரு இடம் கேட்டிருந்தோம். அதனால தான் நாங்கள் இந்த பட்டினி போராட்டங்கிறதுக்கு தள்ளப்பட்டோம், இடம் கிடைக்காம. ஸோ அது குறித்தும் அவங்க பரிசீலித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் முடிவு தெரியும் வரை எங்களுடைய இந்த பட்டினி போராட்டம் தொடர்கிறது.